எல்லாருக்கும் நாளைக்கு தீபாவளி. எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி. இன்னைக்கு என்ன ஸ்வீட் பண்ண போறேன்னா வந்து சோமஸ் தான் பண்ண போறேன். நல்லா கிறிஸ்பியா டேஸ்டியா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஒரு பவுல்ல வந்து 1 கப் மைதா சேர்த்துட்டு அது கூட 2 டேபிள் ஸ்பூன் ரவை சேர்த்துக்கலாம். ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய்க்கு பதில் நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். இப்போ ஒரு அரை ஹவர் நல்லா ஊறட்டும். மூடி போட்டு ஊற வச்சிடலாம். இப்போ வந்து சோமஸ் உள்ள ஸ்டஃபிங் வைக்கிறதுக்கோசரம் வந்து நம்ம பூரணம் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு வந்து அரை மூடி தேங்காய் வந்து நான் கீறிட்டு நல்லா துருவி எடுத்து வச்சுக்கினேன். இப்போ பேனில் வந்து பொட்டுக்கடலை வந்து 1/4 கப்பு சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ரோஸ்ட் பண்ணிவிட்டு அது செப்பரேட்டாக எடுத்து வச்சுட்டு அது கூட வந்து வேர்க்கடலை வந்து 1/4 கப்பு சேர்த்து அதுவும் ரோஸ்ட் பண்ணிட்டு அதுவும் செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கினேன். இப்போ துருவி வச்சுக்கிற தேங்காவை சேர்த்துட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அதுவே நீங்கள் கொப்பரை தேங்காய் எடுத்துருந்தாங்க மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து ஆறின பொட்டுக்கடலை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு 2 ஏலக்காய் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கிற தேங்காய் கூட அரைச்சி வச்சுக்கிற பொட்டுக்கடலை வேர்க்கடலை அது கூட 1/2 கப்பு சுகர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. மாவும் நல்லா ஊறிட்டுக்குது திரட்டிக்கலாம். மாவு வந்து நல்லா மெலிசாக திரட்டு ரவுண்ட் ஷேப்பில் உங்கள்கிட்ட எந்த கட் இருக்குதோ அந்த கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் டிஃபன் பாக்ஸில் தான் கட் பண்ணி எடுத்துக்கினேன். இப்போ உள்ள ஸ்டஃபிங் வச்சுட்டு சைடில் வந்து தண்ணி தொட்டு ஃபோக்கால் வந்து சீல் பண்ணிக்கலாம். இப்போ சூடாக இருக்கிற எண்ணெயில் வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா ஒரு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு தான் பொரிச்சிருக்கணும். அப்போ தான் வந்து மாவு வந்து உள்ளேயும் நல்லா வேகும். நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் வந்தோடனே எடுத்துடலாம். சூடான சோமஸ் ரெடி ஆகிடுச்சு. இது புட்டு பார்த்துக்கும் அவ்வளோ சூப்பராக டேஸ்டி ஆகுது. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த தீபாவளிக்கு நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன ஸ்வீட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி லைக் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.